அனைவருக்கும் வணக்கம். இன்று கதிர் நரசிங்க பெருமாள் பற்றி தெரிந்து கொள்வோம். திருமாலின் 10 அவதாரங்களில் பக்தனை காப்பாற்றுவதற்காகவும் நாராயண மந்திரத்தின் மகிமையை உணர்த்துவதற்காகவும் இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் என்பதை உலகம் அறிய செய்யவும் எடுத்த அவதாரமே நரசிம்ம அவதாரம். பெருமாளின் உக்கிர வடிவமாக கருதப்படும் நரசிம்மர் வித்தியாசமான பல ரூபங்களில் பல கோவில்களில் காட்சி தருகிறார். அப்படி நரசிம்மர் மனித முகத்துடன் சைவ வைணவ ஐக்கியமாக சிவலிங்கத்துடன் கருவறையில் ஒரே இடத்தில் காட்சி தரும் கதிர் நரசிங்க பெருமாள் கோவில் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரத்தில் உள்ளது. இக்கோவிலின் சிறப்பு குறித்து இங்கு காண்போம். ஒரு காலத்தில் மன்னர் ஒருவர் சிவன் பெருமாள் இருவருக்கும் கோவில் கட்ட விரும்பினார். மன்னரின் கனவில் தோன்றிய சிவனும் பெருமாளும் தற்போது கோவில் அமைந்திருக்கும் இடத்தை குறிப்பிட்டு இங்கு கோவில் கட்டும்படி வழிகாட்டினார். மன்னரும் இந்த தலத்திற்கு வந்து கோவில் கட்டுவதற்கான பணிகளை துவங்கிய போது ஒரு இடத்தில் சுயம்பு லிங்கம் இருப்பதை கண்டார். அந்த லிங்கத்திற்கு அருகிலேயே நரசிம்ம பெருமாளுக்கு சிலை வடித்து பிரதிஷ்டை செய்தார். கோவிலின் இடதுபுறம் அக்னி மூலையில் வீரமகா ஆஞ்சநேயர் 6 அடி உயரத்தில் ஒரே கல்லில் படைப்புச் சிற்பமாக தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார். இந்தியாவிலேயே அக்னி மூலையில் ஆஞ்சநேயர் இருப்பது இங்குதான். ஆஞ்சநேயரின் உடல் பகுதி கிழக்கு நோக்கியும் தலைப்பகுதி வடக்கு நோக்கியும் அமைந்துள்ளது. இவரை வேண்டினால் அபூர்வ சக்திகள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. பெருமாளும் சிவலிங்கமும் ஒரே மூலஸ்தானத்தில் காட்சி தருவது இக்கோவிலுக்கே உரிய சிறப்பாக உள்ளது. கோவிலின் தலவிருட்சமாக வில்வமரம் இருக்கிறது. திருமணத்தடை ஏற்படுவோர், புத்திர தோஷம், சூரிய தோஷம் உள்ளவர்கள் இக்கோவிலுக்கு வந்து எலுமிச்சை துளசி மாலை அணிவித்து வணங்குகின்றனர். தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவருக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. தங்களது வேண்டுதல் நிறைவேற 48 நாட்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது இக்கோவிலின் சிறப்பாக நடைபெறுகிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.